ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சாத்தானின் ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம், இவளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷனுக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் இருக்கிறான், ரெண்டு எதிரிகள் இருக்காங்க அப்படின்வாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு ஆள் இல்லைப்பா, ஒரு ராஜ்யமே உனக்கு விரோதமாக நிற்குது. நான் பயப்பட யோசிக்கிறீங்களா? என்னடா ஒரு ராஜ்யமான்? ஆமாம், ராஜ்யம்னா ஒரு பெரிய நாடே, ஒரு பெரிய ராஜ்யமே உனக்கு ஏற்று நிற்குது. உன்னை அழ வைக்கணும்னு, உன்னை வேதனைப்படுத்தணும்னு, உன்னை பலவிதமான சூழ்நிலையை கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு ராஜ்யமே எழுப்பி உனக்கு விரோதமாய் வேலை செய்கிறது இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய தலைவர் இருக்கிறான், தளபதிங்க இருக்கிறாங்க, அது கீழே தொண்டர்கள் இருக்கிறாங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் பலவிதமான ஆயுதங்களோடு, வல்லமையோடு கூட ஆயுதங்களோடு பயங்கரமாய் உனக்கு எதிர்த்து நிற்கிறான். உன்னுடைய வாழ்வை சீரழிக்கும்படி உன் வாழ்க்கையை போராட்டத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறான். நிறைய பேர் நினைப்பாங்க, பிசாசை பற்றி என்ன அதிகமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைங்க, நான் என்னத்துக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்? இல்லைப்பா, ஒரு ராஜ்யத்தை நீ அழிக்கணும், ஒரு ராஜ்யம் உனக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்குது. அந்த ராஜ்யத்தை நீ அழிக்கணும், அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீ எல்லா காரியங்களையும் மாற்றணும்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவசியம். மிகப்பெரிய ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவன் எப்படி செயல்படுகிறான் பாருங்க. ரெண்டு நாடும் சண்டை போடும் போது பாருங்க, இஸ்ரேல் ஈரான் தேசம் ரெண்டும் சண்டை போடுது. பார்த்தீங்கன்னா இவன் அடிக்கிறதுக்கு அவன் ஒரு ஆயுதம் வச்சிருக்கான், அவன் அடிக்கிறதுக்கு இவன் ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறான். ரெண்டு பேருடைய ஆயுதத்தினுடைய கணக்குகளை அவங்க எடுக்கிறாங்க. யார் பவர்ஃபுல்னு நிரூபிக்கூட இவன் பலவீனத்தில் அவனை அடிக்கிறான், அவன் யோசிக்கிறான், இவனை அடிக்கணும்னு யோசிக்கிறான். அது போல தான் ராஜ்யம். இந்த ராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யமே உனக்கு விரோதமாக இருக்குது. அந்த ராஜ்யம் உன்னை எப்படியாவது கவிழ்க்கணும், உனக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரணும்னு நிற்குது. பயப்படாதீங்க. அல்லேலூயா, சோத்திரம். ஐயோ என்னடா இது, சத்தம் ஒத்த ரெண்டு பேர் தான் இருக்கிறான்னு இப்போ விருவார சொல்கிறாரு, பெரிய ராஜ்யமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நினைக்காதீங்க. அந்த ராஜ்யம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதாமத்தில் பார்க்குறோம், அவன் 1/3 தூதர்களை அங்கேருந்து விழத்தல்னான். 3 அந்த ராஜ்யத்தினுடைய தலைவனாய் அவன் சாத்தான் என்ன செய்கிறான், 1/3 பங்கு. அப்படின்னா 3/1 பங்கு இந்த உலகத்தில் பூமியில் அவன் விழுந்து போனான். விழுந்து போய் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறான். ஆனால் பயப்படாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 2வது நம்பர்லேயும் ஜாஸ்தி, 2 பங்கு தூதர்களை நம்ம வச்சிருக்கிறோம். 2 பங்கு தூதர்கள் தேவ ராஜ்யம் உங்களுக்கு உதவி செய்யும்படி காத்து கொண்டு இருக்கிறது. உன்னை விடத்தலின் அந்த சாத்தான் ராஜ்யம் உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை அழிக்கும்படியாய் 2 பங்கு தூதர்கள், அவனை காட்டில 2 மடங்கு ஜாஸ்தி, எல்லாத்துலேயும் ஜாஸ்தி, வல்லமையில் ஜாஸ்தி, ஆயுதத்தில் பணது பலவான்கள், அவனை காட்டிலும் பலத்த அதிகாரமுடைய தூதர்கள் உனக்கு உதவியாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். 2 ராஜ்யத்தையும் தெரிஞ்சுக்கணும், அவனை எப்படி வீழ்த்தணும்னு நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஏசு பாருங்க, சுவிசேஷன் சொல்லும்போது சொல்லி அனுப்புகிறார். எப்போ சுவிசேஷன் சொல்லி அனுப்புகிறார், போகும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொல்லுங்கள். என்ன சுவிசேஷம், என்ன நற்செய்தி? சுவிசேஷம் என்ன நற்செய்தி, என்ன உங்களுக்கு ஆறுதலான செய்தி? நீ ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். தோல்வியில், வேதனையில், விளிம்பில் இருக்கிற உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் அது இயேசு தர முடியும், இயேசுவை உயர்த்த முடியும். அதுக்கு தான் சொல்ல வர்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. என்ன சுவிசேஷம் ஒரே என்ன முடிச்சிட்டார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. அதுதான் சுவிசேஷம். என்ன நற்செய்தி? பிசாசனுடைய ராஜ்யத்தில் பிசாசனால பாதிக்கப்பட்டு வேதனையில், வியாதியில், பிரச்சனையில், பலவீனத்தில், போராட்டத்தில் இருக்கிற உனக்கு உதவி செய்யப்படி பரலோகம் வந்திருக்கிறது. இங்கிலீஷ் என்ன அழகா வந்திருக்குது, கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா கை கிட்ட வந்துச்சுப்பா, உன் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப தூரம் போக தேவையில்லை, அங்கே போகதில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை பார்க்கறதுக்காக நேற்று கூட ஒருத்தர் பேசினேன், கிட்டத்தட்ட 5 முறை நடந்து போனாராம். எத்தனையோ 100கணக்கான கிலோமீட்டர் நடந்து அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வந்தாராம். ஏசு சொல்ற, எங்கேயும் போகவே இல்லை, பக்கத்தில் இருக்குது, கை கட்டு தூரத்தில். கையை நீட்டி உதவின்னு கேட்டா போதும். ஐயா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு உன் கரத்தை நீட்டி கையை நீட்டி கேட்டா போதும், உன் கையை அப்படியே தூக்கி கிட்டத்தட்ட அவனமட 2 பங்கு ராஜ்யம், தேவ வல்லமை, தேவன் தலைவராக இருந்து உன்னை தூக்கி விட்டு உன் அழுகையை மாற்றும்படி விரும்புகிறார். அதனால தான் வேதவசனம் சொல்லி, இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன பிரசங்கம்? ஏசு பரலோக ராஜ்யம் உன் பக்கத்தில் வந்திருக்குது, உன்னை பிடிக்கணும்னு வந்திருக்குது, உங்களுக்கு உதவி செய்யணும் வந்திருக்குது. அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலான செய்தி. நீ எதையும் ஜெயிக்க முடியும், உன் வாழ்க்கையில் சிறப்பாய் அமைத்துக் கொள்ள முடியும், வாழ்க்கையை திறம்பட வைத்துக் கொள்ள முடியும் என்பதை
ஆறுதலா இயேசு சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள், அப்ப அது வேத வசனம் என்ன சொல்றது? இருளின் ராஜ்யத்தில் அகப்பட்டிருக்கு. அப்படின்னா வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தமா? அவங்க நம்ம எல்லா தேசத்தை காட்டிலும் இஸ்ரேல் தேசம் ரொம்ப வெளிச்சமான தேசம். நான் ஒரு முறை எருசலேமில் அங்கே தங்கி இருக்கும்போது காலையில் அவர் 6 மணிக்கு பஸ்ஸுக்கு வர சொன்னார். திடீர்னு பார்த்தா பொழுது விடிஞ்சிருக்குது. நான் பயந்தே போயிட்டேன், என்னடா விடிஞ்சு போச்சு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு போகணும். கடிகாரத்தை திரும்பி பார்த்தா 4 மணி தான் ஆச்சு. சூரியன் அந்த தேசத்தில் 4 மணிக்கு உதிக்க ஆரம்பிச்சிடுது. போகிறது 9 மணிக்கு தான் சூரியனே மறையுது. அப்படி வெளிச்சமான தேசம். அப்படி எப்படி இருளுக்குள்ளே இருந்தாங்க? இருளுக்குள்ளே இருந்தான்னா அஞ்ஞான இருள், பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள, பிசாசுடைய இருளின் ராஜ்யத்துக்குள்ள அகப்பட்டு கிடந்தாங்க. இயேசு அவர்களை விடுவிக்க முடியாய், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திற்கு கிட்ட வந்துச்சுமா அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம 2 ராஜ்யத்தையும், இருளின் ராஜ்யத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு இருளின் ராஜ்யத்தை நம்ம ஜெயிக்கும்படி தேவன் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கும்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். பாருங்க, பிசாசு வந்து நோயும் நொடியும் பிரச்சனையும் கொடுத்து, வேதனை கொடுத்து அகப்பட்ட குணப்படுத்தபடியா இயேசு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை வந்திருக்கு. நாம் தொடர்ந்து ஒரு ஓமையை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு ஓமை பாருங்கன்னா கொஞ்சம் தான், சின்னதாக சொல்றாரு. 4 லைன் 3 லைன் தான் அந்த ஓமை இருக்கும். அதுல வால்யூம் கணக்கில் மேட்டர் அடக்கி வச்சிருப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டோட ஸ்டைல் வேற. சின்ன ஒரு ஓமையை வச்சுட்டு பெரிய காரியத்தை விளக்கிடுவார். யோசிக்கிறவன் யோசிச்சு எந்த கல்விமானுக்கும் எல்லாத்தையும் அவர் மறைச்சிட்டார். மறைச்சிட்டு அவர் சொல்றார், ஏசுகிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஓமையாக பேசுறீங்களே அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, காண்கிறவர்கள் குருடராகவும் குருடர்கள் காண முடியாது. அதுக்கும் ஒரு ஓமை. ஓமையாக பேசுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு ஓமையை சொல்லிட்டு போயிட்டார். அதனால் காண்கிறவர்கள் அப்படியே எனக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியும்ப்பா, நான் நிறையா படிச்சிருக்கேன், எம்ஏ எம்எட் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன், எனக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்குது அப்படின்னா உனக்கு, நீ ஒரு குருட, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ கண்டுபிடிக்க முடியாது, தேவ ரகசியங்களை பிடிக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரியலப்பா, நான் குருட, எனக்கு தடை கையை பிடிச்சி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு யாராவது தாழ்மையாக கேட்டான்னா அவ்வளோ காரியங்களையும் அவர் விலக்கி தருகிறார். பரலோக ரகசியங்களை விலக்கி தருகிறார். நம்ம திரும்ப திரும்ப அந்த ஊமையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதில் பலவிதமான காரியங்கள், பிசாசுடைய ராஜ்யத்தில் எப்படி அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த வேத அவசரத்துக்கு நேராக கடந்து போவோம். மத்திய எழுதுகிற புத்தகம் 12வது அதிகாரம் 43, 45 வசனங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டறியாமல், நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குதாம் இருக்கு கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார். இந்த பொல்லாத சந்ததி, ஈவில் ஜெனரேஷன், விக்கட் ஜெனரேஷன், அதாவது தேவனையும் ஆண்டவரையோ இயேசுவையோ தெரியாத ஒரு சந்ததி. அது ரொம்ப ஒரு கொடூரமான அந்த சந்ததிக்கு பிசாசு இப்படி தான் உள்ளே வந்து அவனோட வாழ்க்கையை பாழாக்கிடும் அப்படின்னு போட்டுருக்குது. இந்த நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். தன்னிலும் பொல்லாத அந்த 45 வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கிறேன். திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து குடியிருக்கும். அப்போ தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகள். பிசாசு பார்த்தீங்கன்னா 7 கொடிய ஆவிகள், 7 விதமான ஆவிகள். இயேசு கூட ஒரு இடத்துல மகதலேனா மரியாள் பார்த்தீங்கன்னா 7 ஆவிகளை இயேசு திறந்திருந்தார். 7 தான் ரொம்ப விக்கெட், மேக்சிமம் கேரக்டர், மேக்சிமம் அவனுடைய வாழ்க்கையை பாழாக்கிற 7 கொடிய ஆவிகள். அதை குறித்து போன வாரம் நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 3 ஆவிகளை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஆவிகள் என்ன? லூசிஃபர், அசோசியேட் வித் ப்ரைட், பெருமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேமன், அசோசியேட்டட் வித் கிரீட், பெருமை, அதாவது பேராசை. அஸ்பெடோஸ் அப்படின்னு சொல்லுகிற இச்சையின் ஆவி. ஒன்று பெருமையின் ஆவி, இன்னும் பேராசையின் ஆவி, இன்னும் இச்சையின் ஆவி. 3 ஆவிகளை பார்த்தோம். 3 ஆவிகள் மனிதனுக்குள்ள இருந்து அவனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு விரோதமாய் திருப்பி போராட்டத்துக்குள்ள நடத்துது. இன்னைக்கு பார்க்க போவது லிவியாத்தான். இந்த லிவியாத்தான் இன்றைக்கு 4 ஆவிகளை பார்க்க போகிறோம். அதனால நிறைய வசனங்கள் உண்டு, டக்கு முடிச்சிட விரும்புகிறேன். ஒன்று எடுத்தா ஒரு நாள் ஃபுல்லாக போகும். அதனால இதை சீக்கிரமாய் பார்த்து விடுவோம்.
4 ஆவிகள், அதாவது இப்போ இன்னைக்கு 4 ஆவிகளை பார்க்க போகிறோம். 4வது ஆவி லிவியாத்தான், 5 பெல்செபூல், 6 சாட்டன், 7 பெல்ஃபெகார் அப்படின்னு போட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா முதல்ல 4 லிவியாத்தானை குறித்து யோபு இடத்துல பல இடங்களில் வருது. லிவியானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அது வருது. அதாவது சீ கிரியேச்சர், அதாவது ஒரு கடலில் இருக்கிற உயிர் வாழணும். ஆனால் இந்த பல இடங்களில் போது தீ கக்கிற பாம்பு அப்படின்னு போட்டிருக்கு. அது மிக பெருசு அப்படின்னு இருக்காரு. ஆனால் அது வந்து சயின்டிஃபிக்காக அது இல்லை. ஆனால் இது ஆவிக்குரிய பயன்பாட்டுக்கு இது உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த லிவியாத்தனை குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வேத வல்லுநர்கள் இது வந்து ஒரு பொறாமைக்கு ஒப்பனையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொறாமை வந்து ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கிறது. இன்றைக்கி மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமைப்படுறான். ஒருத்தன் வந்து வளர்ந்துடக்கூடாது, ஒருத்தன் வந்து பெருசாகிடக்கூடாது, அவ்வளோதான். இந்த வீட்டில் வந்து டிவி 24 இன்ச்சு டிவி வச்சுருக்கான்னு வச்சுங்க. ஏற்ற வீட்டில் 48 இன்ச்சு டிவி, பெரிய டிவி, எல்இடி டிவி வாங்கிட்டு வந்துட்டான்னா, ஐயோ அவன் வாங்கிட்டானே நினைக்கும் போது உள்ள பிக்சர் டியூப் போயிடுது, தபால்னு வெடிச்சிடுது. சோத்திரம். சில வீட்டுக்கு வரும்போது ஐயோ ஃபேன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இப்படியே நல்லா ஓடுதுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காயில் எரிஞ்சு போகுது. அந்த மாதிரி பொறாமை என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். பிசாசு பொறாமையினால நிரப்புகிறான். பொறாமையினால நிரப்பி அநேகரை அவன் கொலை செய்து விடுகிறான். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது இந்த பொறாமை 1 யோவான் 3:12 வாசிக்கும் போது, பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளமாய் இருந்தது நிமித்தம் தானே. அப்போ அந்த காயின் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏன்பா உனக்கு பொறாமை வந்துடுச்சு, உள்ள அவனுக்கு எரிச்சல் ஏன் உண்டாச்சு, மூஞ்சி ஏன் மாறிடுச்சு, ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு கேட்குறார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பாவம் வாசப்படியில் வந்துடுச்சு. என்னைக்கு பொறாமை பிடிக்கிறியோ, பொறாமை கொள்றியோ, பொறாமை வந்து பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதம். அந்த பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள போச்சுன்னா அவன் மனுஷனை இன்னொரு மனுஷனை அழிக்கிறவனாக இருக்கிறான். பொறாமையை எழுப்பி விட்டு பிசாசு பொறாமையினால செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா நிறைய காரியங்களை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26:14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காக இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல், யாருக்கு? ஈசாக்கு மேலே. அவன் போனால் எல்லாம் பாவம் பஞ்சத்தில் அடிபட்டு இருந்தாங்க. யாரும் ரொம்ப கஷ்டத்தில் எகிப்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஈசாக்கு என்ன செய்கிறான், நல்லா விதைக்கிறான். சும்மா ஆண்டவரை நம்பி விதைக்கிறான். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிலம், போட்டதெல்லாம் 100 மடங்கு. எல்லாம் அக்ரிகல்ச்சரே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அக்ரிகல்ச்சரே எல்லாம் இல்லை, இது விவசாயத்தை விட்டுட்டான். ஆனால் ஆடு மேய்ச்சிருந்த இவன் டக்குன்னு விவசாயி ஆகிட்டான். சோதரம். பார்த்தா கையிட்டு செய்கிற வேலை சும்மா செழிப்புனா செழிப்பு, அப்படி செழிப்பு. உடனே பொறாமை கொண்டு எல்லாம் அவனுக்கு மேலே பயங்கர தேசமே பொறாமை கொண்டு இவன் அடித்து துரத்துறானுங்க. பாருங்க, தேசத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் பொறாமைனால நிரம்புறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் வளர்றதை பார்த்து நிறைய பேரே பொறாமை. சோதரம் முட்டா பெரிய ஆள் ஆகிடுவாயா, தேசத்தையே பிடிச்சிக்குவாயா, அவனை விடக்கூடாது, வளர விடக்கூடாது, அப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை கொள்கிறார்கள். ஏன்னா வளர்ச்சி அசூர ரொம்ப மிக மிந்திய வளர்ச்சி, வேகமான வளர்ச்சியை பார்த்தோன்னே பொறாமை ஒரு பயங்கரமான வியாதி. சத்துரு இந்த பொறாமைக்கு இது பண்ணுகிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் சீக்கிரமாக சில வசனங்கள் சொன்னேன். ஆதியாகமம் 30:1 பார்த்தீங்கன்னா, ராக்கேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான். சகோதரர்களுள்ள பொறாமை. இப்போ பாருங்க, தேசத்தில் இருந்து ஒரு தேசத்தில் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் பொறாமை. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கேல் ரொம்ப ஒடுக்கப்படுறான். யாக்கோ அப்படின்ற நான் யோசிக்கிறேன். இங்கே பக்கத்தில் ராகேலுடைய வீடு இருக்குது, அங்கே லேயாளுடைய வீடு இருக்குது. அப்படி பார்க்குறான். யாக்கோ வந்துட்டு இருக்கிறான், என் வீட்டுக்கு வருவான். அப்படி முதல் மனைவி லீகல், முதல் மனைவியாச்சே அப்படின்னு வெயிட் பண்ணுறான். அவனுடைய வர்ற மாதிரி வந்து அங்கே ராகேல் வீட்டுக்குள்ளே போயிடுறான். போயிட்டோடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டம், எவ்வளோ மன வேதனை இருக்கும். அவன் தாழ்த்தப்படுறான், ஒதுக்கப்படுறான், வேதனைப்படுறான். ஆண்டவர் பார்த்தாரு, போப்பா பிள்ளையா பெற்று கொடுக்குறாரு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிள்ளையாக பிறந்துட்டு இருக்கு. அங்கே ஃபஸ்ட்டு பிள்ளை பிறகு, 2வது பிள்ளை பிறகு, 3வது பிள்ளை, 3 குழந்தைய பிறந்துச்சு. ஆனால் இவளுக்கு பிள்ளை இல்லை.
அவன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு. பாருங்க, அவன் குழந்தை பிறக்கல, யாக்கோபு திட்டுறான், நீ தானே ஏதோ ப்ராப்ளம், யாக்கோபு கத்துறான், நீ பிள்ளை கொடுக்குறியா இல்லைன்னா சாவு போறேன்றான். நான் கத்துறான், நான் என்ன ஆண்டவரா, உன் பிள்ளை கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், ஏப்பா உனக்கு ஏன் பொறாமை? இந்த பொறாமையினால்தான் அவர் அடைச்சி வச்சிருக்கிறார். அதனால நீ ரொம்ப பொறாமப்படாத. சகோதரி மேல, சொந்த சகோதரி, மூத்த சகோதரி மேல அவளுக்கும் அவ்வளோ பெரிய பொறாமை. அதை காமிக்கிற பாருங்க, சகோதரருக்குள்ள பொறாமை. இந்த பொறாமை எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுது, சகோதரருக்குள்ள வேலை செய்யுது. சகோதரி பொறாமை, இவன் ஒன்று மொத்த மேலே போயிட்டா இவங்களால மற்றவங்களால தாங்க முடியல. என்ன பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 37:11 வாசிக்கும் பொழுது, அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். யோசேப்பு பாருங்க, யோசேப்பு மேலே சகோதரர் 11 பேரும் அவன் மேலே பொறாமை. இவன் மட்டும் நல்லா இருக்கானே, இவன் மட்டும் அப்பா கூட இருக்கானே, இதை பண்ணுறானே, தன்னை கேரக்டரை மாற்றிக்கணும்னு அவசியம் எண்ணமே இல்லை. எண்ணமே இல்லாதபடி அவன் மேல் பொறாமை கொள்கிறார். பொறாமை ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். பொறாமை அது ஒரு நோயாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, இன்னும் கூட நிறைய வசனங்கள் உண்டு. நீதிமொழிகள் 14:30 சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. சொஸ்த மனம், ஹெல்த்தி மைண்ட். ஹெல்த்தி மைண்ட் நல்ல லைஃபா, நல்லா பாருங்க, ஹெல்த்தியாக ஒரு மனுஷன் மனசு இருக்குன்னா அவன் மனசு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான்னா அவன் நல்ல சொஸ்த மனம். பொறாமை வந்துருச்சுன்னு வச்சுங்க, எலும்புரிக்கு. இது என்னன்னா டிபி வியாதின்னு சொல்லலாம். டிபி வியாதி இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் குறைஞ்சிட்டே போகும். எலும்புரிக்குன்னா கேன்சர், போன் கேன்சர். சோதரம் யோசிங்க, கேன்சர் வந்துடும் போது. அதனால் கேன்சர் வந்துடுது. இன்னும் பார்த்தீங்கன்னா பொல்லாதவர் மேலே, இந்த உலகத்தில் அவனை வந்தாயா, அநியாயம் செஞ்சு சம்பாதிச்சான், முண்டு கொட்டான், அவன் மேலே பொறாமை கொள்ளாத, இவன் மேலே பொறாமை கொள்ளாத. அவங்கள பொறாமையே கூடாதுன்றார் ஆண்டவர். பொறாமை வந்துச்சுன்னா அது ஒரு எலும்புரிக்கு நோய், போன் கேன்சர். சுத்தமாக உருகிடுவேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், உன் வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்றார். ஏன்னா பிசாசு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கொடிய வியாதி, கொடிய பயங்கரமான ஒரு அசுத்த ஆவி. இந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை குணத்தை தூண்டி விடுகிறது. பொறாமையினால கொலை செய்கிறாங்க, பொறாமையினால அவங்களுடைய காரியத்தை அபகரித்து கொள்றாங்க. அது தேவனுக்கு விரோதமாய் போகிறது. சொஸ்த மனம், சரியான உங்களுக்கு மனசு இருக்குமானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. டெரிக் பிரின்ஸ் ஒரு முறை அவர் மிலிட்ரியில் இருந்தாராம். மிலிட்ரியில் இருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குமா. கிட்டத்தட்ட 30 நாட்கள் வனாந்தரத்தில், அந்த பாலஸ்தீன வனாந்தரத்தில் அவங்க பெட்டாலியன் போய் இறங்கிடுச்சான். அவங்க இடத்துல நிறைய ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. ட்ரக்கில் போய் இறங்கிட்டாங்களாம். ட்ரக்கில் போய் இறங்கிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணணும். அப்போ அவர் சொன்னாரா, இங்கே தண்ணி கிடைக்காத இடையும், அதனால் நிறைய தண்ணி குடிச்சிடாதீங்க, ஆளுக்கு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுங்க, கையெல்லாம் கழுவாதீங்க, எதையும் இது பண்ணாது, தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ தான் அளந்து கொடுப்பாங்களாம். 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ தான் கொடுத்தாங்களாம். அப்போ எல்லோரும் முனைக்கிட்டு, மற்ற பெட்டாலியெலாம் நல்லா போயிடுச்சு, அவனுக்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்க மட்டும், நம்ம மட்டும் இப்படி கேவலமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் புறம்புவாங்களாம், பயங்கரமாக புறம்புவாங்களாம். ஆனால் இவர் டெரிக் பிரின்ஸ் எழுந்து காலையில் வேத வசனத்தை வாசித்து, ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் தான் நீங்கள் ஜனங்கள் நடத்துகிறீங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துகிறீங்க, அவங்க கை கால் ஒன்றாகலை, கால் வீங்கலை, ஒன்றுத்தே சரீரத்துக்கு எந்த பலவீனமும் வரல, பலவீனே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து நீங்கள் நடத்துறீங்களே, தண்ணி கம்மியாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவாராம். அவர் மைண்ட் அப்படியே ஹெல்த்தியான ஒரு மனசு. பாருங்கள், ஆண்டவரை துதிச்சு வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணி, மற்றவனை ஃபோக்கஸ் பண்ணுறத விட நீ வசனத்தில் ஃபோக்கஸ் பண்ணி, இந்த வனாந்தரத்தில் இப்படி தானே இஸ்ரவேல் நடந்திருப்பாங்க, இப்படி தானே அவங்களுக்கு கிடைச்சக்கூட துதிச்சு 30 நாள் கிராஸ் பண்ணிட்டாராம். இந்த 30 நாள் கிராஸ் பண்ணிட்டு மெடிக்கல் செக்கப் காமிச்சாங்களாம். இவங்க இருந்த பெட்டாலியில் எடை குறையாத ஆள் யாருன்னா இவர் தானா. இவருக்கு எடையோ குறையலாம், 1 கிராம் கூட குறையலையாம். மற்ற ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 30 நாட்கள் பல பேருக்கு ஜுரம் வந்துடுச்சான், பல பேருக்கு காய்ச்சல், பல பேருக்கு லூஸ் மோஷன், பேதியாகி உடம்பெல்லாம் இழைச்சி 10 கிலோ 15 கிலோ கம்மியாயிட்டாங்களாம். அல்லேலூயா, சோத்திரம். இது உண்மையில் நடந்த அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ பொறாமை, ஐயோ அவன் இதாயிட்டான், மேலே போயிட்டான்னு சொல்லிட்டு நீ கீழே போயிட்டு இருக்கிற. சோத்திரம், மேலே போயிட்டானே நன்றின்னு சொல்லு. சகோதரனுக்கு 3 குழந்தை பிறந்தா சந்தோஷம் சொல்லு. ஆண்டவரே என் சகோதரன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு.
அதனால தான் யோவான் சொன்னா, கண்ட சகோதரன் அன்பு கூறுவான், காணாத சகோதரன் எப்படி அன்பு கூறுவான்? ஹெல்த்தி மைண்ட், நல்ல ஒரு ஹெல்த்தியான மனசு, நல்ல மனசு உங்களுக்கு வேணும். பிசாசு பார்த்துருக்க பொறாமையை கிளப்பி விட்டுடுவான், பொறாமையை கொண்டு வந்து வச்சுடுவான். இந்த பொறாமை குணம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த அசுத்தாவி இப்படி தான் வேலை செய்யும். அது ஒரு கொடிய ஆவி. உனக்குள்ள போன் கேன்சர், எலும்பொறிக்கு நோயை கொண்டுடும், உனக்கு எல்லாத்தையும் இழந்து போகணும், நீ ஒன்றும் இல்லாமல் போகணும், நீ குழப்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சத்துரு திட்டமிட்டு இந்த பொறாமையின் ஆவி, இந்த பொறாமையை உனக்குள்ளே கொண்டு வந்து உன்னை வேதனைக்குள்ளே நடத்துவான். ஜாக்கிரதையாயிருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பொறாமை கூடாது. ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது, பொறாமை கூடாது. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறைந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, மத்தேயு 27வது அதிகாரம் 17வது வசனம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பிலாத்து அறிந்து. பொறாமை. இயேசு ஏன் கொலை செஞ்சாங்க? இயேசு அவ்வளோ நல்லவராச்சு, நல்லது, ஒரு கெடுதல் கூட அவர்கிட்ட கிடையாது. ஒரு கெடுதல் கூட அவர்கிட்ட கிடையாது. எங்கேயாவது அவர் தவறு செஞ்சிருக்கிறா? ஏதாவது தவறு செஞ்சு ஏதாவது பண்ணியிருக்காரா? எங்கப்பதான் நல்லதான் பண்ணார். அவனுக்கு சொல்றாங்க, தேசமே அவர் பின்னாடி போகுது. ஏன்னா கூட்டம் கூட்டமா அவரை பார்த்துட்டு போறாங்க. கூட்டம் கூட்டமா இயேசுவை தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஆண்டவர்ன்றாங்க, மகிமைப்படுத்துறாங்க. தாங்க முடியலன்னா நம்மளை விட்டுட்டு இவரை சொல்றாங்களா? ஒரு ஆளு கார்பெண்டர் சன்னு, சோதரம் கார்பெண்டர் இதில் வந்து இப்படி இவ்வளோ பெரிய இதாக பண்ணுறாரு அப்படின்ட்டு பொறாமையில் நடந்துச்சு. அவன் பிலாத்துக்கே தெரியுது, இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து பொறாமை பிடிச்ச பசங்க எல்லாம் பொறாமை ஆவி பிடிச்சவனுங்க, இங்கே வந்திருக்கானுங்க, கொண்டு வந்து கூட்டுட்டானுங்க அப்படின்னு அறிஞ்சு விடுவிக்கிறதுக்கு மனசாக இருந்தான். ஆனால் வேதவசனம் சொல்லுது, பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை பிடிச்சாலும் யார் நிற்க முடியும் அப்படின்னு. அவங்க பொறாமையினாலே அவருக்கு வந்து பாருங்க விடாமல் அவரை கொலை செய்தார். அப்போ பொறாமை மிகப்பெரிய ஒரு விஷயம். பொறாமை கொண்டினா நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் கூட இந்த பொறாமை இருக்கும். ஒருத்தவங்க மேலே போயிடக்கூடாது, மொத்தம் ஏதாவது பெருசாக கண்டிடக்கூடாது, அவன் வளர்ந்துடக்கூடாது, ஏதாவது வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறாமையினால் நிறையும் போது அது எலும்புரிக்கு நோயாக மாற்றி உன் வாழ்க்கை ஒன்றையும் அழிக்கிறது இல்லாமல் உன் வாழ்க்கையை அழித்து விடுகிறது. சத்துரு பயங்கரமாக இந்த பொறாமையை கொண்டு வந்து சகோதரர்களை கொண்டு வந்து தேசத்தில் கொண்டு வந்து பல சூழ்நிலைகளை கொண்டு வந்து வாழ்க்கையை சீடாக்குறான். அவனுடைய கொலைபாதகளாக மாற்றுகிறான். அவனுடைய கொலை செய்யும்படி விரும்புகிறான். காயின்ஸ் பாருங்க, ஒன்றுமே செய்யலை ஆபேல். அவன் ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தான். அவன் மேலே பொறாமை. ஆண்டவர் அவன் காணிக்கை வாங்கிட்டான்னா நீ என்ன யோசிக்கணும்? ஏன் காணிக்கை வாங்கலைன்னா நான் ஏதோ சம்திங் என் மிஸ்டேக் என் மேலே இருக்குன்னு தானே நினைக்கிறோம். அவன் மேலே எப்படி அவனை அழிச்சிட்டாக்க அவர் என் மேலே அன்பு செலுத்துவார்னு ஒரு தவறான கணக்கில் கொண்டு போய் எல்லாவற்றையும் அழிப்பது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். பார்த்தீங்கன்னா பொறாமையின் ஆவிகள் இந்த நாட்களில் வேலை செய்கிறது. ஆண்டவர் நீங்கள் நமக்குள்ள அந்த பொறாமை இல்லாத ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிட்டு தாங்க, என் புருஷனை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னு பாருங்க, அந்த ஆள் அவ்வளோ தப்பு செஞ்சுட்டு நல்லா இருக்கான். அவ்வளோ தப்பு செஞ்சுட்டு அந்த ஆள் தினம் ஒரு வியாதியும் வரமாட்டேதுங்க, அவன் நல்லா இருக்கான். நானும் பாருங்க, நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வியாதி வருது, பிரச்சனை வருது, அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்குது, அடிக்கடி காய்ச்சலில் ஊந்துடுறேன், ஜுரத்தில் ஊந்துடுறேன். அந்த ஆள் பாரு கல்லுமா இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம் பாரு, இது ஒரு பொறாமையாக இருக்குது. சர்ச்சுக்கு போய் அங்கே போய் உன் பொறாமை குணம் மாறலையே, பொறாமை குணத்துலேருந்து உனக்கு விடுதலை இல்லையே. அவன் புருஷன் நல்லா தானே இருக்கட்டுமே, அவன் சந்தோஷமாக இருக்கட்டுமே, அவன் நல்லா இருக்கிறான்னு சந்தோஷப்படக்கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் பாருங்க, இந்த மாதிரிலாம் ஒரு பொறாமை. அவன் இவ்வளோ தப்பு செய்கிறான், அவன் இப்படி ஆகிடக்கூடாதா, இது ஆகிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற காரியங்கள். இப்போ பொறாமை பாருங்க பல விதங்களில் வேலை செய்கிறது. சத்துரு பொறாமையை ஒரு மனசில் விதைச்சி அவனுக்குள்ள வாழ்க்கையை சீராக்கி பாழாக்கி கொண்டு இருக்கிறான். பாருங்க, 7 ஆவியில் இது ஒரு மக பயங்கரமான ஆவி, லிபியாத்தான் ஆவி. அதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாதுன்னு போட்டுருது ஆண்டவரே. அதுக்கு பல இடங்களில் யோபில் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி யாரும் நிற்கிறது, யாரும் நிற்க முடியாது. அது நீட்டி சாப்பிடும், அது எதை பண்ணும், அவ்வளோ அது தூண்டில் போடுவியா, அதை பிடிப்பியா, எடுத்துகிட்டு போவியா, அப்படி இப்படின்னு பேசுகிறார். இந்த வேதம் உள்ள சொல்கிறாங்க, இதுக்கு பொறாமைக்கான அடையாளம் இந்த பொறாமை ஆவி கிரியை செய்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்குள்ள ஆண்டவர் நம்ம கிருபை செய்வாராக, நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். பொறாமை படவே கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஒருத்தன் வளர்ந்தானா சந்தோஷப்படுங்க, அவனை உயர்த்தப்பட்டானா ரொம்ப சமாதானமாக இருங்க, அவனை நினச்சி துதிங்க, அவனை உயர்த்துங்க. ஆண்டவர் உன் குணத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதித்து அவர் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு வியாதி பார்த்தீங்கன்னா 5வது பெல்சபுல் அப்படின்ற ஒரு வியாதி, ஒரு ஆவி. இது எப்படின்னா, இது கல்தேர், இது வந்து பாகால் தெய்வத்தோடு கூட சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நாட்களே இந்த ஆவியை குறித்து அவர்கள் இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஈக்களின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறதாம்.
ஈயோட ராஜா பெல்செபூல். அப்படி அவங்க வந்து அந்த பாகால வர்ஷிப் பண்ண பெலிஸ்தியருடைய கடவுள் அது. அவங்க அதை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஆளுங்க இதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னாங்க, இது ஒரு பிசாசுடைய தலைவன், இந்த தலைவன் வந்து ரொம்ப பயங்கரமான தலைவன். இப்போ ஈக்களுடைய தலைவன் ஈ பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தத்தில் தான் ரொம்ப உட்காரும். அசுத்தத்தில் தான் அது சாப்பிடும், அசுத்தத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த அசுத்தத்தில் இருக்கிற அந்த சாப்பாடு இது வந்து எப்படின்னா பெருந்தீனி, லெட்டனி, பெருந்தீனி. இது இப்போ பார்த்தாலும் சோத்தை பற்றி சோறு நினச்சிட்டு இருக்க வேண்டியது. ஆண்டவர் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரம் சாப்பாடை தவிர வருது யோசிக்க மாட்டான். இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும். இன்னும் கேட்டாக்க எப்பவுமே பசியாக இருக்குமா, பசியாக இருக்கிறது எப்பயாவது தின்னுக்கிட்டே இருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு தேவைதான், ருசிச்சு சாப்பிடலாம், ரசிச்சு சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆண்டவர் அதுக்காக தான் படைச்சாரு. ஆனால் இதை பெருந்தீனியாக மாறிடக்கூடாது. எக்கச்சக்கமாக சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் போய் இதை செஞ்சிடக்கூடாது. அப்போ பெருந்தீனி ரொம்ப பெரிய தீனி. அதாவது சாதாரணமாக சொல்கிறாங்க 2500 கேலரி தான் போதும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்றாங்க. நீ பாண்டு எக்கச்சக்கமாக சாப்பிட்டீங்கன்னா எப்படி அது இதாகும்? அந்த பெருந்தீனி என்ன பண்ணுதா, உடலில் வியாதியை கொண்டு வந்துடுது, பிரச்சனையை கொண்டு வந்துடுது. உங்களுக்கு பல வியாதிகளுக்கு 90% இருக்கிறாருன்னா சாப்பிட்ற சாப்பாடு. டாக்டர் போனால் என்ன சாப்பிட்றீங்க, இந்த இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் மாற்றுங்க, இதெல்லாம் சாப்பாடு, இதை ஒரு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடுகிறார். ஆனாலும் அதை யாரும் கேட்குறா? அப்போ பெருந்தீனியோடு சம்மந்தப்படுது. பெருந்தீனி ஒரு பெரிய பாவம், சாப்பிட்றதுக்கு பாவம் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். பெருந்தீனி, ஓவர் ஈட்டிங், ஓவர் ட்ரிங்கிங். இயேசு கூட ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா லூக்கா 12:18-19 அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்துகள் யாருடையதாகும். என்ன சொல்றான்? திடீர்னு ஒருத்தன் லேண்டு நல்லா வளைஞ்சிடுச்சு, எதிர்பார்க்கல. இப்போ 10 மூட்டை தான் அறுப்பேன்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனால் திடீர்னு பார்த்தா 100 மூட்டை வந்துடுச்சு. 100 மூட்டை வந்தால் தப்பு கிடையாது, தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார், சோதரம். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, களஞ்சியத்தை இடித்து பெருசாக்கிடுவேன், ரைட்டு, நல்லது தான், அந்த மூட்டையை சேர்த்து வைப்பேன், நல்லது தான். ஆனால் இனிமேல் அவன் ஆத்துமாவது அவனே சொல்கிறான், நீ புசித்து சோறு புசித்து குடித்து இளைப்பாரு அப்படின்றான். நீங்கள் நல்லா யோசிங்க. காலைல எழுந்துருக்கிறீங்க, காலைல எழுந்து 4 இட்லி 4 வடை 3 பூரி செட்டு 2 அது என்னது பொங்கல் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் நல்லா டீ, இவ்வளோ பெரிய ஜக்கில் டீ குடிக்கிறீங்க. மதியம் 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறீங்க. அப்போ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க. 12 மணிக்கு ஏதாவது சாப்பிட்றீங்க. ஏன்னா சொத்து நிறையா இருக்குது. 1 மணிக்கு மறுபடியும் 1.5 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு 2 சிக்கன் முழு கோழியை 2 முழுங்கிட்டு வேறு ஏதாவது ப்ரெட்டு கிரெட்டுலாம் தொட்டுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 3 மணிக்கு மறுபடியும் சாப்பிட்டு நைட்டு இதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் அடிச்சிங்கன்னு வச்சிங்க, புஃபே ஆகிட்டு சாப்பிட்டீங்கன்னா இதே மாதிரி 1 மாதத்துக்கு என்ன ஆவீங்க? சோதரம். புசித்து புசிக்கிறது தான் என் வாழ்க்கை, குட்டிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக வாழ்க்கை முழுசும் புசிச்சு குட்டிச்சு சந்தோஷம் இருப்பான்னா. இந்த மாதிரி 1 மாதம் இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களை வந்து செச்சனில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஏப்போ சாப்பிட்றது மனுஷன் வாழறதுக்கு சாப்பிட்ணும், ஆனால் சாப்பாட்டுக்காக வாழாதீங்க அப்படின்றார். சாப்பாட்டுக்காக வாழாதீங்க அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோத்திரம். இப்போ யோசிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா மத்தியானம் போய் கறி சாப்பிட்ணுன்னு யோசிச்சா இவர் வேற ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் நோக்கங்கள் நம்முடைய வாழ்வு இதுக்கு தான். நிறைய பேர் சொல்லலாம், 1 ஜான் வயிறுக்காக நான் வாழறேன்றான். என்ன 1 ஜான் வயிறு, அதுக்காக வாழறேன், அதுக்காக ஒன்று ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு. சாப்பிடலாம், அது தவறல்ல. பெருந்தீனி ஒரு பெரிய பாவம். பெருந்தீனி பல பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடுது. அதனால் உன்னுடைய வேலையை செய்ய முடியாதபடி உன் வாழ்க்கையை கெடுத்து போடுது. இது பிசாசனுடைய ஆவி அப்படின்னு சொல்லப்படுது. குடிச்சிட்டு நிறைய பேர் என்ன சாப்பிட்றது முடியாமல் சாப்பிட்டு அவங்க கஷ்டப்படுற ஆட்களை நாம் பார்க்குறோம். அப்போ அதனால் பெருந்தீனி ஒரு பெரிய பாவம். வாயை கட்டுப்படுத்த வேண்டும். வாயை கட்டினா எல்லாம் சரியாயிடணும். நீங்கள் வாயை கட்டினா நீங்கள் நோயை கட்ட முடியும். சோத்திரம். புது பழமொழி. ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுத்த ஆவியை நான் பார்க்க போகிறோம். டைம் ஆயிடுச்சு. சேட்டன்.
பிசாசு. சாத்தான் பார்த்தீங்கன்னா எப்பப்பா சாத்தான் அப்படின்னா அது ஒரு ஆவி. சாத்தான் தான் பொதுவாக சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு சாத்தானுக்கு ஒரு தொடர்பு படுத்துறாங்க. அதுனா கோபம், ராத். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் கோபமாகவே இருக்கிறான். எப்போ பாரு கோபம். எங்க கல்யாணம் ஆகுதுங்க, திருமணம் ஆகுது, ஒரே ஒரு வார்த்தை கோபத்தில், அவ்வளோதான், எல்லாம் ஃபினிஷ். அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச திருமணம் எல்லாம் முறிக்கப்படுது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், கோபம் ஒரே டைம் முடிஞ்சு போகுது. கோபம்னா என்னன்னா அன்கண்ட்ரோல்டு ஃபீலிங். உன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதபடி உன்னை கொந்தளிக்க வைக்கிறது. இமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகளை அது கொந்தளிக்க வைக்குது. எமோஷன்ஸை அது சீராக்குது, குழப்பிக்குது. பாருங்க, கோபத்தில் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது கோபம் தான். என்னடா வாழ்க்கை இது, ஆண்டு யாரும் என்னை காப்பாற்றலை அப்படின்னு கோபப்படுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி கோபத்தில் அவங்களே அடிச்சுக்குவாங்க, டப்புன்னு அடிச்சுக்கிறது. அப்போ கோபம், பயங்கர கோபம், எல்லாத்துலேயும் கோபம். இன்னும் வசனம் சொல்லுகிறது இந்த 12வது அதிகாரம், ஆகையால் பரலோகங்களே அவையில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்து குடியிருக்கிறே ஐயோ, பிசாசமன் தனக்கு கொஞ்சங்காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கோபத்தின் ஆவி, உக்கிரகத்தின் ஆவி, கோபம் கோபம் நிஷ்டூரம், கோபம் அழிக்கும் போட்டிருக்குது. கோபம் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும், கோபம் உங்களோட பிரச்சனைகளை அழிச்சிடும். இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அது என்னன்னா கோபம் கொண்டுகிட்ட ஃப்ரெண்டே ஆவாதன் போட்டிருக்குது. நீதிமொழிகள் 22:24, கோபக்காரனுக்கு தோழனாகாது. சோத்திரம். உக்கிரமுள்ள மனுஷனே நடவாது. என்கிட்ட ஒருத்தர் ஃப்ரெண்டு இருந்தார், ரொம்ப நல்லவர், ரொம்ப அருமையான ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிளான் பண்ணோம். நீங்கள் பெரியாது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிளானெல்லாம் ரெடி பண்ணுவோம். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். கிட்டத்தட்ட 1 மாதம் வேலை செய்வோம், என்னென்னமோ ரெடி பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு எங்களுக்கு கை கட்டுறது இருக்கும். எனக்கு வேறு வழி கிடையாது. இவர் கூட சேர்ந்து நான் செஞ்சேன். நல்ல ஒரு கிறிஸ்தவர் இருந்துச்சு, நல்ல மனுஷன் தான், ஒரு ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஆள். விற்குன்னு கோபம் வரும், திட்டீர்னு கோபம் வரும். எதை அடிக்கிறானே தெரியாது, எப்படி வரானே தெரியாது. ஒரு நாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி 1 மாதம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டோம். நல்ல பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா நான் இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், விடிவு கிடைக்கும்னு போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஆளோட பேசிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் கட்டுற பில்டிங்கு எப்படி நிற்குமான்னு கேட்டார். அவ்வளோதான் வந்துச்சு கோபம் இவருக்கு. யாரை பார்த்து சொல்லிட்டேன், என்னை பார்த்தா அப்படின்னு கத்தி ஃபைலை தூக்கி அடித்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது, நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் ஒரே நொடியில் 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் குழி தோண்டி போயிச்சிட்டார். இது ஒரு ப்ராஜெக்டில் 1 வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணி முடிகிற நேரத்தில் இந்த அவர் கோபம் எல்லாத்தையும் சிதைச்சி போட்டுடுவார். என் வாழ்க்கை இன்னும் பிரச்சனைகளை போச்சு. அப்போ நான் ரொம்ப வந்துட்டேன், என்னடா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப ஆறுதலாக கிடைச்சிது. கோபக்காரனுக்கு தோழன், அந்த ஷார்ட் டெம்பர் கேஸ் சேராதீங்கன்றார். ரொம்ப ஷார்ட் டெம்பரு, கோபம், சறுக்குன்னு கோபம் வருது, எரிச்சலாக வருது, கோபப்படுறது, ஆள் கூட போவாத இந்த வசனம் வந்தோடனே பாருங்கள், என்னுடைய பிரச்சனைக்கு அன்றைக்கி முடிவு உண்டாச்சு. நான் சொன்ன கூப்பிட்டேன், நீங்கள் நல்ல மனுஷன், ரொம்ப அருமையான மனுஷன், ஆனால் வேதவசனம் எப்படி வருது, கோபக்காரனுக்கு தோழனாகாதுன்னு. அவர் சொல்கிறாரு, நான் கோபப்படுறது நியாயமே கிடையாது. கோபப்படுறது அல்லேலூயா, கர்த்தர் தான் கோபப்படுறது நியாயம், மற்றவெல்லாம் கோபப்படுறது அநியாயம். கோபப்படலாம், அதுக்கு ரைட்சஸாக இருக்குது. நல்ல விஷயத்துக்கு கண்டிக்குது தவறல்ல. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் கோபம். இன்னும் இந்த வசனங்களில் வாசிக்கும் போது பார்க்க, நீதிமொழிகள் 21, சண்டைக்காரியும் கோபக்காரியம் ஸ்திரீயுடனே குடியிருப்பதை வனாந்தரத்தில் நலம். சோத்திரம். இதை நிறைய பேர் வனாந்தரத்தை குடியிருந்துட்டு கடுங்கோபி ஆக்கணிக்குள்ளாவான். நீ அவனை தப்பு வித்தால் திரும்ப தப்புக்கணும். கோபக்காரனை பாருங்க, சொல்லி என்னதான் திருத்தினாலும் அவனை திருத்த முடியாது, விட்டுட்டு ஒதுக்கிட அப்படின்ற. அப்போ ஒரு கோபமும் சண்டையும் ஒரு குடும்பத்தில் இருக்குமானால் அந்த குடும்பம் விளங்காது. புருஷன் ஏன் லேட்டாக வரான், ஏன் 12 மணிக்கு வரான்னா யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. சோத்திரம். ஏன் லேட்டாக வரான், இது வரணும். சரி, ஒருத்தர் சொன்னார், நான் ஏங்க இங்கே பார்க்கில் உட்காந்துருக்கேன். இல்லைங்க, 10 மணிக்கு போனால் என் பொண்டாட்டி சண்டை போடுவான், 11 மணிக்கு தான், அப்போ தாங்க வாய் மூடும், அப்போ தாங்க போய் பொறுமையாக போய் படுத்துருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி கோபக்கார சண்டைக்காரி உங்கள் குடும்பத்தை பிரச்சனையை குழப்பங்கள் உண்டாகிறது. கோபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இன்னும் ரேஜ் அப்படின்றாங்க. ரேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்காது. யார் மேலேயா கோபம்,
அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நாடு சரியில்லை, அது சரியில்லை. சோத்திரம். நான் நிறைய காலையில் பைபிள் தியானத்தில் நான் உட்காந்துட்டு என்னை கிளென்சிங் பண்ணும்போது கோபத்தில் வந்து நின்றுடும். மற்றதெல்லாம் பாவம் பெருசாக தெரியும். கோபத்தில் இருக்கும்போது யார் மேலே கோபம் இருக்கும். ரோடு போடலன்னு கார்பரேஷன் மேலே கோபம், நாடு சரியில்லை கோபம், அவன் மேலே கோபம், யார் மேலே அரசியல் மேலே கோபம், அந்த நாட்டு மேலே இந்த இப்படி ஏகப்பட்ட கோபம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் எடுக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு கிடைக்கும். அதனால் கோபப்படாது, ரொம்ப சாந்த குணமாக இருங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம டெம்பர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம வந்து அமைதிப்படுத்தணும், நம்ம சாந்த குணத்தோடு இருக்கணும். கோபம் என்ன பண்ணணும், உங்களை குழப்பி விட்டுடுது. கோபம் நிறைய பார்க்குறோம். ஒரே இடத்துல பாருங்கள், ஒரு ஆள் கொலை செய்கிறான்னா 5 நிமிஷம் போதும். கோபத்தில் ஜெயிலில் சுவிசேஷம் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், நான் இங்கே எதுக்கு உள்ளே இருக்கேனே தெரியல, ஏன் என்ன பிரச்சனை, நான் இளநீ வெட்டிட்டு இருந்தேங்க அப்படின்னு. சரி, 2 புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2 பேர் வந்து சண்டை போட்டாங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் கேட்டிருந்தேன், அவன் அந்த பொண்ணை போட்டு அடித்தான். நீ ஏன்டா நீ சண்டை போடுறேன்னா, நான் என் மனைவி கூட சண்டை போட்டால் உனக்கு என்னன்னு என்னை கத்தினான். எனக்கு உடனே கோபம் வந்து பாருங்க, தேவையில்லாத 5 நிமிஷத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, இளநீ வெட்டுற கத்திட்டு கழுத்தை சீவிட்டேன். உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. என் குடும்பம் போச்சு, பிள்ளைகள் நடுத்தர நிற்கிறாங்க, குழப்பத்தில் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது அவன் பொண்டாட்டியே கிடையாது, வேற ஏதோ பொம்பளை. அவங்களுக்குள்ள பிரச்சனை, ஏன் தலையிட்டேன்னு தெரியல. 5 நிமிஷம் என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு கொலையே செஞ்சுட்டேன் அப்படி. அன்கண்ட்ரோல்டு ஆங்கர். கோபம் உக்கிரமாக மாறும்போது ஒன்றை நீயே கட்டுப்படுத்த முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா கோபப்பட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக அவ்வளோ டிஃபெக்ட்ஸ் வருது. எனர்ஜியே போயிடுது. கோபத்தில் கத்தி பாருங்க, ஒரு 10 கிலோமீட்டர் ஓடின மாதிரி இருக்கும் சோத்திரம். அதோட டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் எனர்ஜி அவ்வளோ வேஸ்ட் ஆகுது கோபம் பட்டிங்கன்னா. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. சமாதானத்துக்கூட இருக்கிற சாத்தானு பார்த்தோன்னா கோபம், பயங்கர கோபம். என்னடா இவனுங்க எல்லாம் இயேசுகிட்ட போயிட போகிறாங்க போல, நல்லவங்களாக ஆகிட போகிறாங்க போல, இவன் சாந்த குணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கோபம் வந்து உக்கரமாக இருக்கிறான். அதுதான் அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்படுறது. சாத்தானுடைய கோபம்னு சொல்லப்படுது. கோபம் பண்ணி பாழ்படுத்தணும், உண்டில்லாமல் ஆக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா கோபத்தின் அடிப்படையில் தான் உண்டாகுது. கோபம் பொறாமை கோபத்தை கொண்டு வந்துடுது. கோபம் வந்து பிரச்சனை விடுது. அதனால் கோபம் ரொம்ப பெருமை பயனுக்கும். அப்பப்போ கோபம் ஒரு பெருமையாக சொல்லாதீங்க. சோத்திரம். ஆவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சோதரம். கோபம் வந்துருக்குன்னு பெருமை எனக்கு ஷார்ட் டெம்பருங்க, திடீர்னு கோபம் வந்து வார்த்தைனால தாங்க முடியாதுன்னா அது பிசாசோட இதெல்லாம் பெருமை பாராட்டாதீங்க. இது பெருமை, இது பேய் தடத்துக்கு அடுத்ததுன்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சோத்திரம். பேய் தடத்துக்கு அடுத்தது தான் யாக்கோபில். அதனால் கோபம் கொள்ளாதிருங்க, கோபம் வேணாம், அமைதியாக இருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க. ஏசு கோபப்படுறதா என்ன ஆகுறது? அவர் தாடி பிடிச்சிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, 600 அடி 600 அவ்வளோ சாத்து இந்த அடி காயத்தில் உடம்புல 5000 காயங்கள் ஏற்பட்டதான். 5000 காயத்தில் அமைதியாக இருந்தார். அவர் மட்டும் கோபப்பட்டிருந்தார், இந்த இடத்துல நீ உட்காந்துருக்க மாட்டேன், எல்லாத்தையும் நரகத்தில் தட்டு போயிருப்பார். அவர் கோபம் அவ்வளோ பயங்கரம். உருவாக்கினவர், சிருஷ்டிகர்த்தர், மகா உன்னதர், பயங்கரமான தேவன். அவருடைய நாமம் பயங்கரமான நாமத்தை உடைய தேவன். அப்பேற்பட்ட தேவன் உன்னுடைய நன்மைக்காக சாந்த குணவராய் அவர் வந்து அப்படியே நின்று அவ்வளவு அடியப்பட்டுட்டு ஒரு கோபம் கூட காமிக்கல. சோத்திரம். அப்பேற்பட்ட தேவனை அப்போ அவருடைய அச்சாடாரங்களை பெற்றுக்கொள்வோம். அமைதியாக இருங்க, சமாதானமாக இருங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், தேவன் கிளம்புவார். நீ அமைதியாக இருந்தால் தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீ சண்டை போட்டீங்கன்னா அவர் அமைதியாகிடுவார். அதனால தேவனுக்கு முன்பாக நம்மளை சாந்த குணப்படுத்துங்க. கோபம் வரும், நைட்டுக்குள்ளே உட்காந்து எப்படியே சரி பண்ணுங்க, எரிச்சலை கம்மி பண்ணிடுங்க, இப்போ அமைதிக்குள்ளே போயிடுங்க, அமைதியாக இருக்க கற்றுங்க. தேவன் உன் வாழ்க்கையில் என்ன சரி. நான் அடுத்தது போகிறேன். அடுத்தது பெல்ஃபகார் பெரும்பாலும் சோம்பலுடைய தொடர்புடையதான். ஸ்லாத்து பார்த்துருக்கீங்களா? சோதரம். ஸ்லாத்துனா தேவாங்கு. இந்த தேவாங்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ, அது புதுசாக அந்த ஸ்லாத்துன்ற வார்த்தை தான் பைபிள் உபயோகப்படுத்துது. அது பார்த்தீங்கன்னா மரத்து மேலே நான் யூடியூப்பில் போய் பாருங்கள், ஒரு மலைப்பாம்பு துரத்திட்டு வருது. அது அப்போ தான் பொறுமையாக ஒரு கிளையை பிடிச்சிட்டு அடுத்த கிளைக்கு போகுது, அதுக்கு அடுத்த கிளைக்கு போகுது. மலைப்பாம்பு வந்து அப்படியே பிடிச்சிடுது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சீட்டா பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடுதான். சிங்கம் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடுது. முயல் வந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீடு. மனுஷன் வந்து ஓடினான்னா நல்ல டாப் ஸ்பீடு 40 கிலோமீட்டர், அவ்வளோ ஸ்பீடு வர்றோம். இது எவ்வளோ ஓடுதுன்னா 0.27 கிலோமீட்டர் பர் ஹவராம். 0.727னா 1/4 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு ஓடுமா. அவ்வளோதான். அதுவும் எப்போ டேஞ்சரஸ் கண்டிஷனுக்கு, மோசமான அபாயகரமான கண்டிஷனில் தான் அவ்வளோ ஸ்பீடு ஓடுமா.
நிறைய டைமு மரத்தை விட்டு இறங்காதான். ஏன்னா இறங்கினா திருப்பி அடுத்த நாள் ஏறணும், எதுக்கடா இந்த வம்புன்னு சொல்லிட்டு மரக்கலையிலே படுத்து தூங்குமா. அவ்வளோ சோம்பேறி ஸ்லாத்து, சோம்பல் ஆவி. இது ஒரு சோம்பேறி ஆவி. நீங்கள் பிள்ளைகள்லாம் பாருங்கள், சோம்பேறி ஆவி, சோம்பேறித்தனம், சோத்திரம், சோம்பலாக இருக்கிறது, ஒரு டல் அடித்து போயிருக்கிறது. ஏதாவது உற்சாகமாக இருக்குதா பாருங்கள், ஒன்றும் கிடையாது. கட்டா பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம், கிடைச்சா பார்த்துக்கலாம், ஆண்டவர் ஏதாவது செஞ்ச இப்படியே சொல்கிறது. ஏன் அப்படி இருக்கிற, ஆண்டவர் ஒன்று கொடுக்கலீங்க, அப்போ நீ ஆண்டவர் கொடுத்த அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துரு. சோம்பலின் ஆவி. அந்த சோம்பல் ஆவியை நீங்கள் அநேகரை அங்கே விழத்தள்ளி கொண்டு இருக்கிறது. ஒரு வசன குணம் வாசியுங்கள். எபிரேயர் 6:10, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கைகளை பின்பற்றுகளுமாய் இருந்து. அசதி, அப்படியே சோம்பல், ரொம்ப டல் அடிக்கிறது. பிசாசு பாருங்க, அநேகருக்கு சோம்பேறித்தன ஆவியை கொடுத்துட்டான். அப்படியே சோம்பல, அப்படியே ஒரு பொறுமையாக பார்க்கறது, ஒரு கால் அப்படியே எடுத்து வச்சு யோசிக்கிறது, அடுத்த கால் எடுத்து வைக்கலாமா வேணாமான்னு பார்க்கறது. அது வந்து ஒரு மென்டாலிட்டி. நீதிபதியை போட்டுக்கிறது. சோம்பேறி எப்பயுமே சொல்லுவானா, வெளியில் சிங்கம் இருக்குது, அங்கே கரடி இருக்குது, சாப்பிட்ற என்ன, இப்படி உருளு கதையை. ஏன்னா நடக்க முடியாது, போய் அங்கே போய் வேலை செய்யணும், கஷ்டப்படணும் அப்படின்ற காரியங்கள் உண்டு. இதில் கூட நீதிபதிகளில் ஒரு அருமையான வசனம் உண்டு. பார்த்தா டைம் ஆகிடும். ஒரு வயலை கடந்து போனேன், சோம்பேறியுடைய வயலையும் கடந்து போனேன், ஒரு நல்ல வேலை செய்கிற வயலையும் கடந்து போனேன். சோம்பேறி வயலில் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட எருக்கு செடி, அந்த செடிலாம் இருந்தது, அங்கே முள் இருந்தது, புதர் இருந்தது, அது இருந்தது, மதில் சவர் கீழே இடிஞ்சு கிடந்தது, அப்படி இப்படின்றான். நான் அது பெரிய மெசேஜாக எடுக்கலாம், அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. மேல் மச்சு பழுதா, சோம்பேறியா, சோம்பல் இல்லை. பாருங்க, இன்னைக்கு ஒரு முன்னாடி இன்னைக்கு அவர் அப்படின்னு வச்சுருந்தான், 2.5 மணி நேரம் ஒரு அவர்னு அந்த நாட்களில் வந்தார். இப்போ பாருங்கன்னா அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், கிளாக் கண்டுபிடிச்சிருக்காரான், வாட்சி. என்னங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு செகண்டை 1000 பிரித்து ஒரு கிளாக் கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு செகண்டை 1000 பிரிச்சு, இப்படின்றத 1000 பிரித்தா எப்படி இருக்கும். அதில் வேலை செய்கிறாங்களாம், அதில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேலை செய்தான், அதில் பலவிதமான காரியங்கள், சேட்டலைட்லாம் அந்த செகண்டில் தான் வேலை செய்தான். அவ்வளோ கணக்கு பண்ணுறான். நம்ம என்னடான்னா நிமிஷத்தை மணியாக்கி, மணியை நாளாக்கி, அப்படியே உட்காந்து ஒன்றுமே ஆகலைன்ற மாதிரி உட்காந்து அப்படியே போய் யோசிச்சுட்டு இருக்கிறோம். எதுலேயும் ஒரு சுறுசுறுப்பு இல்லை. வேகமாக செய்கிறது வேலை. சோம்பேறினா படுத்து கிடக்குது ஒரு பாயிண்ட்டு, ரொம்ப ஸ்லோவாக செய்யறதாக சொல்லப்படுது. ரொம்ப வேகமாக ரொம்ப ஸ்லோவாக செய்யறது. வேலையை கொடுத்தா ஒரு நாள் வேலையை 4 நாள் ஆகிறது. சோத்திரம். இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி முன்னுக்கு வர்றது? வாலிபர்களே சோத்திரம், யூத்து வாலிபர்களே கேளுங்க, சுறுசுறுப்பாக இருங்க, சுறுசுறுப்பாக. ஏன்னா உனக்கு ஏன் சோம்பேறித்தனம் வருதுன்னா, உனக்கு கோல் கிடையாது, இதை சாதிக்கணும்னு எண்ணம் கிடையாது, இதெல்லாம் எனக்கு வேணும்னு எண்ணம் கிடையாது, ஒரு கோலும் கிடையாது, ஒரு எண்ணமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏதோ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கலான்னு யோசிக்கிறீங்க, கிடையாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். வாக்குத்தத்தத்தை தேவன் பண்ணி வைத்திருக்கிறான். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்துருக்கிறான். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் உன்னுடைய எய்ம். அதுக்கு எவ்வளோ வேகமாக உழைக்க வேண்டும். எத்தனை வாக்குத்தத்தை சுதந்திருக்கிற சர்ச்சில் இது மாதம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்றாங்க, அப்புறம் வருஷத்துக்கு 1. நீ ஒரு சர்ச்சில் ஏல பல சர்ச்சில் பார்க்க 20 வருஷம் வாக்குத்தத்தை அடித்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அடித்து வச்சிருக்கிற வாக்குத்தத்தை சீலையில் தான் அடிக்கலை. இப்போ அடுத்தது அதையும் அடிச்சுட்டு அவ்வளோ வாக்குத்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எதை சுதந்திரிச்ச? வாக்குத்தத்தை அட்டையில் தான் இருக்குது, உன் வாழ்க்கையில் இருக்கா? அது அடையிறியா? அது அடைக்க பிரயாசப்பட்டிருக்கியா? அது பெற்றுக்கொள்ள விளைந்திருக்கிறியா? கிடையாது. அதை பற்றி என்னமே கிடையாது. வாக்குத்தத்தமான சுதந்திரம் எப்பா உன் வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் மூலமா பல வாக்குத்தத்தங்கள், வேத வசனத்தில் 7000 வாக்குத்தத்தங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வாக்குத்தத்தை சுதந்திரிச்ச? எந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி விளைஞ்ச? அதுக்காக என்ன திட்டமிட்ட? அதுக்காக என்ன பிரயாசப்பட்ட? அதுக்காக நீ என்ன செஞ்ச? ஒன்றுமே கிடையாது. உட்கார்ந்து நேரத்தை பாருங்க, அலப்புகிறவர்கள். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 5:3, 5:13, அதுவும் இல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் தெரிய பழகுகிறார்கள். என்ன வீடு வீடாக போல ஃபோன் அடிக்கிற, ஏன் நேரம் போல உனக்கு? சோத்திரம். அங்கே ஃபோன் அடிக்கிற, இங்கே ஃபோன் அடிக்கிற, அடித்து கதையா பேசிக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசி சம்மந்தம் இல்லாத காரியத்தை பேசிட்டு உட்காந்துருக்க. வீடு வீடாக போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசிடுறாரு. சோம்பல் பார்த்தா அலப்புகிறவர்கள், சும்மா அலப்பிட்டு இருக்குது. தேவையில்லாத சப்ஜெக்டு, தேவையில்லாத விஷயம் அலப்புறது. அதெல்லாம் வீண் அலுவற்காரிகள், தகாத காரியங்கள். சப்ஜெக்டு என்னென்னமோ சப்ஜெக்ட், தேவையில்லாத சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பேசுறீங்க. நல்லா சொல்கிறாங்க. சோம்பேறித்தனம் வந்தால் அதிகமாக பேசுவார். நிறைய இடத்துல எழுதி வச்சுருக்கான், ஒர்க் மோர் டாக் லெஸ்.
நீ டாக் மோர் ஒர்க் லெஸ்ன்னு போயிடுற. என்ன பேசி பேசியே மேட்ரு பிடிச்சிடுற. சோத்திரம். எப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சோம்பேறித்தனன்றது ஒரு பெரிய ஆவி. பாருங்க, 7 கொடிய ஆவியில் இது ஒரு பயங்கரமான ஆவி. பாருங்க, அது பிசாசு கூட்டு வந்தது. சோம்பேறித்தனத்தை ஆவியும் கூட்டு வருது. ஏன் சோம்பேறியா வச்சா போதும், இவன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், இவன் தரித்திரன் ஆக்கிடலாம். இருக்கிறத வித்துட்டு, சில பேர் வந்தவொடனே இருக்கிற ப்ராப்பர்ட்டியில வித்துட்டு 0க்கு போயிடும். சில பேர் 0லேருந்து மேலே வரும். காரணம் அவனுடைய சோம்பேறித்தனங்கள். அப்போ வந்து அப்படியே மாற்றி சோம்பல் உள்ள ஆவியை கொண்டு வந்து போட்டு அவன் மண்டையில் திணிச்சு அவனை சோம்பேறி ஆக்கி வீண் பேசுகிறனா வச்சு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கடைசியில் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு போகிறது. இன்றைக்கி நிறைய பேர் வேலை, இன்னைக்கு உலகத்தான் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான். சில வாரத்தில் 6 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறான். தூங்கிட்டு வேகமாக வேலை செய்கிறான். நம்மளால பாரு 16 மணி நேரம் தூங்குறான்ல. எனக்கு தெரியும். 16 மணி நேரம் அவன் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எதை சாதிக்க முடியும், எதை பண்ண முடியும்? உனக்கு கோலே கிடையாதா? இன்னைக்கு சோம்பேறித்தனத்துக்கு இதான் சொல்கிறாங்க. நோ ஆம்பிஷன், நோ கோல். இதை செய்யணும், அதை செய்யணும். அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, திட்டமிடுங்க. இந்த வருஷத்தில் இதெல்லாம் செய்வேன் திட்டமிடுங்க. இதை நோட் பண்ணுங்க. இதுக்கான உழைப்பேன்னு யோசிங்க. இது வரலன்னா ஏன் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த உழைப்பை அதிகரிங்க. அப்போ உழைச்சா நீ முன்னுக்கு வராமல் இருக்கவே முடியாது. இது பாலிசி, இது ஆண்டவர் வைத்த இது. உலகத்தை முன்னேறனா உழைக்கிறான். உழைப்பை அதிகமாக உழைக்கிறான், அதிகமாக வேலை செய்கிறான், அவன் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான். அப்போ உழைக்க வேண்டும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும். நீங்கள் வந்து உற்சாகமாக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை சோம்பேறியாத பாருங்க, சோம்பேறியாகவே கூட்டு வந்துச்சு. அது ஏன்னா முன்னிலைமையோட பின்னலமா மோசமானோம். இன்னும் அவன் ஒன்றும் இல்லாமல் தெருவு வரணும். அதுக்காக சோம்பேறித்தன ஆவி கொண்டு வந்து விட்டா போதும், எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் வீணாக பேசிட்டு அதை பேசிட்டு நீங்கள் ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிஸ்டத்துக்கு வயசானாக முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. வயசான அப்புறம் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஓடிக்கொண்டே இருங்க, நீங்கள் பெற்றுக்கொண்டே இருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வான். நாம் தேவனுக்காய் பல திட்டங்களை வைத்துக்க வேண்டும், அவனை சாதிக்க ஓட வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம 7 இந்த 4 ஆவிகளை பார்த்தோம். சோத்திரம். இந்த 4 ஆவிகளும் மிக கொடுமையான ஆவி. கண்டுபிடியுங்கள், இந்த ஆவி வந்து என் வாழ்க்கையில் கிரியை செய்துட்டு இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். இப்படிப்பட்ட 7 ஆவிகளுக்கு இனம் கண்டு கொள்ளுங்கள். சோத்திரம். பிசாசு அப்படி நேரடியாக கொம்பு வச்சுட்டு அவன்கிட்ட வரமாட்டான். இப்படிப்பட்ட ஆவிகள் மூலியமாக தான் அவன்கிட்ட வேலை செய்வான். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி, பிசாசுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கொண்டு போகணுன்றத நமக்கு ஆண்டவர் தருகிறார். பாருங்க, 4வது ஸ்பிரிட் பார்த்தோம், பொறாமை கொள்ளாமல் இருங்கள். 5வது ஸ்பிரிட் பெயல்செபூல், பெருந்தீனியோடு தொடர்புடையது. 6 சாத்தான், கோபத்தினுடைய தொடர்புடையது. 7 பெல்பெகார், சோம்பலோடு கூட தொடர்புடையது. அப்படிப்பட்ட ஆவிகளை எதிர்த்து நில்லுங்கள். தேவன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்காருன்னு பாருங்க. அந்த ராஜ்யத்துக்கு முடிவெட்டுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், ஆச்சரியமான நன்மைகளை நிரப்புவார். அதனால தொடர்ந்து தியானிப்போம், தொடர்ந்து இந்த காரியங்களை பார்ப்போம், நம்மை சுத்திகரிப்போம். தேவன் வாழ்க்கையில ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். சாத்தானுடைய திட்டங்களை முறிப்போம், அவனை விரட்டுவோம், எதிர்த்து நிற்போம். தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார்.